விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி விடுதலை நாள். முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார். போலி சைக்கிள் நிறுவன மோசடி வழக்கு, கைதான பெண்ணிடம் நகை, கார் பறிமுதல். வானூர் அருகே ஏரிமணலை சாலையில் கொட்டிய லாரி முற்றுகை, பொதுமக்கள் வாக்குவாதம். தேசிய ஒற்றுமை தினம். திருப்புவனை காவல் நிலையத்தில் நடைபெற்ற ஒற்றுமை ஓட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி விடுதலை நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார். பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த புதுவைக்கு கடந்த 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை கிடைத்ததா. இந்த நாளை புதுவையின் விடுதலை நாள் விழாவாக அரசு கொண்டாடி வருகிறது. புதுவை கடற்கரை சாலையில் தேசிய கொடியுடன் மேடை அமைக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் ரங்கசாமி காலை 8:44 மணிக்கு கடற்கரை சாலைக்கு வந்தார். அங்கு அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டார். பின்னர் விடுதலை நாள் உரையாற்றினார். தொடர்ந்து காவல்துறையின் பல்வேறு பிரிவுகள், தேசிய மாணவர் படை, அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்புகள் நடைபெற்றதா. இந்த அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்றுக்கொண்டார். பின்னர் ஜவஹர் சிறுவர் இல்ல மாணவர்கள், காந்தாரா கலைக்குழு, மாமல்லன் வீர விளையாட்டு கழகம், நடன பள்ளி மற்றும் சத்ரியன் அகாடமி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், வீர விளையாட்டுகள் நடைபெற்றதா. விழாவில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், பாஸ்கர், செல்வம், தீப்பாய்ந்தான், KSP ரமேஷ், சாய் சரவணகுமார், சிவசங்கர், தலைமை செயலர் சரத் சௌகான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை. தொடர்ந்து காவல் பெண்கள் படையில் தொடர்கிறார்கள். காவல் படை பிரிவு பெண்கள், சிவில் போலீஸ் விமன். அடுத்து வருகிறார்கள். பிரசிடென்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுச்சேரி, பிரசிடென்சி மேல்நிலை பள்ளி மாணவர்கள். போலி சைக்கிள் நிறுவன மோசடி வழக்கில் கைதான பெண்ணிடம் இருந்து நகை மற்றும் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் போலி சைக்கிள் நிறுவனத்தின் மீது மோசடி புகார்கள் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் ஏப்ரல் மாதம் நிறுவனத்தில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது போலி ஆவணங்கள், பான் கார்டு மற்றும் 2.45 கோடி பணம் இருந்தது. தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி நிஷாத் அகமது உள்ளிட்டோர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் 300க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதால் பல கோடி மோசடி என்பதால் அமலாக்கத்துறை தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணை நடத்தியதோடு போலி சைக்கிள் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி நிஷாத் அகமதுவை அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த மோசடியில் துணை நின்ற அம்பிகா என்பவர் கைது செய்யப்பட்டார். மேல் விசாரணைக்காக அவரை நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். அவரிடமிருந்து தங்க நகைகள் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல பேர் இந்த வழக்கில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்தது. இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. வானூர் அருகே லாரியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்து கூத்தப்பாக்கம் கிராமம் உள்ளது. கீழ்கூத்தப்பாக்கம், முருக்கம், இலவம்பட்டு ஆகிய பகுதிகளுக்கு செல்ல கீழ்கூத்தப்பாக்கம் முருக்கம் சாலையை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் அதே பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கிரஷர் குவாரி இயங்கி வருகிறது. அந்த குவாரியில் இருந்து தினந்தோறும் அதிக அளவில் லாரிகள் சென்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் சாலைகள் அதிக அளவில் சேதமடைந்துள்ளது. இதனால் அந்த வழியாக விவசாய பொருட்களை எடுத்துச் செல்ல முடியாமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வந்துள்ளனர். இது சம்பந்தமாக அப்பகுதி பொதுமக்கள் அந்த சாலையை லாரிகள் பயன்படுத்த வேண்டாம் என்று பலமுறை குவாரிக்கு உரிமையாளரிடம் கூறி வந்துள்ளனர். ஆனால் அவர் கேட்கவில்லை. இதனிடையே அந்த குவாரி உரிமையாளர் அந்த சாலையை சரி செய்வதற்கு பதிலாக அங்கு ஏரி மணலை கொட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி வழியாக வாகனங்கள் செல்ல முடியவில்லை. இந்நிலையில் பொதுமக்கள் சிலர் தனியாருக்கு சொந்தமான லாரியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது லாரி ஓட்டுநருக்கும் பொதுமக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுக்குள்ளாக மாறியது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி திருபுவனை காவல் நிலையத்தில் நடைபெற்ற ஒற்றுமை ஓட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னாள் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை தேசிய ஒற்றுமை தினமாக புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் டிஜிபி உத்தரவின் பேரில் திருபுவனை காவல் நிலையத்தின் சார்பில் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் தலைமை காவலர்கள் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சர்தார் வல்லபாய் பட்டேலின் வாழ்க்கை வரலாறு பற்றிய பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை மாணவர்கள் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து மரம் நடும் விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. திருபுவனை உதவி ஆய்வாளர் கதிரேசன் பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், முதல்நிலை காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக திருபுவனை காவல் நிலையத்திலிருந்து 4 முனை சந்திப்பு வரை ஒற்றுமைக்கான ஓட்டம் நடைபெற்றது. ஒரே ஆண்டில் 2 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த ஜூன் மாதம் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதன்படி வீட்டு உபயோக மின்சாரத்திற்கான கட்டணம் உயர்ந்தது. 100 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு கட்டணம் ₹2.25 இருந்து ₹2.70 அதிகரித்தது. இதனையடுத்து கூடுதல் யூனிட் பயன்பாடு கட்டண விவரங்களும் மாற்றியமைக்கப்பட்டன. இதனிடையே தற்போது 2வது முறையாக மின் கட்டணம் புதுவையில் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி வீட்டு உபயோக கட்டணம் 100 யூனிட் வரை யூனிட்டிற்கு ₹2.90 அதிகரித்துள்ளது. இது தவிர மற்ற கட்டணத்தையும் உயர்த்தி அக்டோபர் 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரே ஆண்டில் 2வது முறையாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு பொதுமக்கள், அரசியல் கட்சியினர், பொதுநல அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. தற்போது ஏழை நடுத்தர குடும்பங்களில் கூட டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்டவை அத்தியாவசியமாகிவிட்ட நிலையில் மின் கட்டணம் அடுத்தடுத்து உயர்வால் சம்பளத்தில் 4 ஒரு பகுதியை செலவிட வேண்டியுள்ளதாக பொதுமக்கள் குமுறுகின்றனர். புதுச்சேரி அரசு மின் கட்டண உயர்வு மக்களை பாதிக்காது, மானியத்தை அரசே செலுத்திவிடும் என்று கூறினாலும் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக மின் கட்டணம் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி இந்திய கம்யூனிஸ்ட் மாநில குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில குழு கூட்டம் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி விடுதலை நாளையொட்டி தேசிய கொடியினை கட்சியின் கட்டுப்பாட்டு குழு தலைவர் வழக்கறிஞர் ஜீவானந்தம் ஏற்றி வைத்தார். கட்சியின் கொடியினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாரா கலைநாதன் ஏற்றி வைத்தார். மாநில செயலாளர் சலீம் நடைபெற்ற வேலை அறிக்கை 24வது மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்ட மாநில குழு நிர்வாக உறுப்பினர்களுக்கான வேலை பொறுப்புகள், எதிர்கால அரசியல் நிலை குறித்து பேசினார். இந்த கூட்டத்தில் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, மாநில பொருளாளர் சுப்பையா, நிர்வாக குழு உறுப்பினர்கள் சேது செல்வம், அந்தோணி, எழிலன், மாநில குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் கோவிந்தசாமி, முருகன், ஹேமலதா, சரளா, மோதிலால், ஆறுமுகம், கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சிபிசிஐடி காவல்துறை அதிகாரிகளால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட அரசு துறை உயரதிகாரிகளின் மீதான விசாரணையை துரிதமாக நடத்திட வேண்டும். புதுச்சேரி காவல்துறையில் சைபர் குற்றப்பிரிவு பதிவான வழக்குகளில் இதுவரைக்கும் யாருக்கும் தண்டனை கிடைக்கவில்லை. புதுச்சேரியில் உயர்த்திய மின் கட்டணத்தை திரும்ப பெறவும், ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும், ஜவுளி பூங்கா அமைத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பல்வேறு இடங்களில் புதுவை விடுதலை நாள் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி விடுதலை நாளையொட்டி நெட்டப்பாக்கம் சிவன் கோவில் அருகில் மகாத்மா காந்தி சிலை மற்றும் தியாகி முத்துக்குமாரப்ப ரெட்டியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள 75 உயர கம்பத்தில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பள்ளி மாணவ மாணவியருக்கு, பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் விடுதலை நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பொதுமக்கள் மற்றும் சக ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் மற்றும் கிராம பொதுமக்கள், தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல புதுச்சேரி விடுதலை நாளையொட்டி புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த சுகுமாரன், அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த சுமதி, தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த கலைவாணி ஆகியோருக்கு செல்வ கணபதி எம்பி தள்ளுவண்டிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பாஜக ஓபிசி மாநில தலைவர் நடராஜன் ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி பாஜக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.
வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி விடுதலை தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி கிரேட்டர் லயன்ஸ் சங்கமும் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியும் இணைந்து மாணவர்களுக்கான கண் பரிசோதனை, பல் பரிசோதனை, காது பரிசோதனை, புற்றுநோய் விழிப்புணர்வு முகாம் மற்றும் மரம் நடுதல் உள்ளிட்ட ஐம்பெரும் விழாவினை நடத்தின. பள்ளி வளாகத்தில் தேசிய கொடியேற்றி புதுவை விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. லயன்ஸ் கிளப் தலைவர் ஜீவானந்தன் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் பள்ளி நிறுவனர் ராம சிவராஜன் மற்றும் பொறியாளர் லயன் சிவகாந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லயன் முரளி முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக சரவணன், பாபு, குப்பன், பிரபாகரன், ஆறுமுகம், சக்திகுமரன், தியாகராஜன், பிரகதீஸ்வரன், தண்டபாணி, குமரக்கொடி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்களுக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் நடப்பட்டன. முகாமில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். சிறுமியை தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற பேண்ட் மாஸ்டருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சாரம் சக்தி நகரை சேர்ந்தவர் ரமேஷ் என்கிற ரமேஷ்குமார் இசைக்குழுவில் பேண்ட் இசை மாஸ்டராக வேலை செய்து வருகிறார். திருமணமாகி மனைவி, பிள்ளைகள் உள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு வீட்டின் அருகே வசிக்கும் 15 வயது சிறுமி தனியாக இருந்தபோது ரமேஷ்குமார் அத்துமீறி வீட்டிற்குள் புகுந்துள்ளார். பின்னர் அந்த சிறுமியின் வாயை பொத்தி கைகளை இறுக்க பிடித்துக் கொண்டு தவறாக நடக்க முயன்றுள்ளார். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர். இதனை வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவதாக சிறுமிக்கு கொலை மிரட்டல் விடுத்து ரமேஷ்குமார் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இது குறித்து உருளையன்பேட்டை போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து ரமேஷ்குமாரை கைது செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கு விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கினை நீதிபதி சுமதி விசாரித்து குற்றவாளி ரமேஷ்குமாருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகளும், அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்த குற்றத்திற்கு 1 ஆண்டும், கொலை மிரட்டல் விடுத்ததற்கு 3 ஆண்டும், தாக்கி காயம் ஏற்படுத்தியதற்கு 6 மாத சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பு அளித்தார். புதுவையில் 7 பேரிடம் 5 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் இங்கிலாந்து நாட்டில் வேலைவாய்ப்பு குறித்து விளம்பரம் ஒன்றை பார்த்துள்ளார். பின்னர் அதில் இருந்த எண்ணை தொடர்பு கொண்டு மர்ம நபர் ஒருவர் டெலிகிராம் மூலம் அந்த நபரிடம் பேசியுள்ளார். பின்னர் இங்கிலாந்து நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி விசாவுக்கு டெபாசிட் கட்டணம் செலுத்துமாறும் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி அந்த நபர் 3,06,000 ரூபாயை அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் மர்ம நபரிடமிருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. மேலும் லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் இணையதளத்தில் அழகு சாதன பொருட்களை 1,70,000க்கு ஆர்டர் செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். இதுபோல புதுச்சேரியில் 7 பேர் ஏமாந்துள்ளனர். அவர்களிடம் மொத்தம் 5 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் ஏமாற்றியுள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 11,275 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 90,200 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,630 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி விடுதலை நாள். முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டார். போலி சைக்கிள் நிறுவன மோசடி வழக்கு, கைதான பெண்ணிடம் நகை, கார் பறிமுதல். பானூர் அருகே ஏரி மணலை சாலையில் கொட்டிய லாரி முற்றுகை, பொதுமக்கள் வாக்குவாதம். தேசிய ஒற்றுமை தினம். திருப்புவனை காவல் நிலையத்தில் நடைபெற்ற ஒற்றுமை ஓட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.